அண்ணா முன்ன பின்ன ஒழுங்கா தடுப்புல எல்லாம் வெட்டியிருக்கீங்களாண்ணா? ஒழுங்கா வெட்டணும். ஆமா அவன் கால் எல்லாம் கொஞ்சம் நீட்டா பண்ண கொச கொசம் இருக்கு. என்னதான் தேய்ச்சி பிடிச்சாலும் என் கலர் அவ்வளவுதான் பண்ணி வாட்டுக்கு போட்டு தேய்க்கிறீங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த சின்ட்டுங்கிற சிச்சுவன் நம்ம இன்னைக்கு க்ரோம் பண்ண போறோம். இவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. ஸோ என்னன்னா இவங்களுக்கு வந்து இவங்க சின்ட்டு வந்து நீட்டா அப்படியே ஒரு ஷோ குவாலிட்டி மாதிரி கிரிக்கெட் இருந்தாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா கண்ணு கிட்டக்கு எல்லாம் ஃபுல்லா பிசு பிசுன்னு இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி வந்து கண்ணு கிட்டக்கு ஃபுல்லா பிசு பிசுன்னு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம வாஷ் பண்ணா தான் அதை நீட்டா கொண்டு வர முடியும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அவங்களும் ஓகே நீங்க ஒர்க் ஆரம்பிங்க அப்படின்னாங்க. நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் ஹேர் இருக்கிற மாதிரி வச்சு நீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கான். ஆனாலும் நம்ம கூட நல்லாவே அமைதியா இது ஃபேஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஃபேஸ் கிட்டக்க அந்த கண்ணை மட்டும் கிளியர் பண்ணும்போது கொஞ்சம் சார் டென்ஷன் ஆனாரு. அது வந்து நார்மல் தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பேசாம ஆயிட்டேன். கால் எல்லாமே நீட்டா அலோவ் பண்ணிட்டான். நெயில் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அந்த அண்டர் லெக்ஸ், செஸ்ட் இந்த போர்ஷன் எல்லாமே சின்ன சின்ன கட்டிகள் சிக்குகளா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஒரு ஷிட்ஜு வச்சிருக்கீங்கனாலே இது நார்மலாவே இருக்கிறது தாங்க. கழுத்து கிட்டக்க, ஃபேஸ் கிட்டக்க, இந்த இடம்லாம் கொஞ்சம் மோசமா இருந்தது. அதையுமே நம்ம நீட்டா எடுத்தாச்சு. ரொம்ப ப்ராப்ளம்லாம் இல்லை. பட் வந்து சீக்கிரமா இதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கண்ணு கிட்டக்க வந்து ரெகுலரா கிளீன் பண்ணணும். ஷிட்ஜுவை பொறுத்த வரைக்கும் இந்த கண்கள் கிட்டக்க வந்து எப்பவுமே வந்து கண்ணீரா வடிஞ்சு அது ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இடமே. அதனால வந்து அது ரெகுலர் மெயின்டெனன்ஸை நம்ம கிளீன் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட அந்த இடம் ஃபுல்லாவே கட்டி சேர்ந்து அந்த டாகோட இதை வந்து ஃபுல்லா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அவங்க அடுத்து இனிமேல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிடுறேன்னாங்க. யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷனையும் ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்க பார்த்தா தெரியும். இப்போ ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சு சார் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அவரும் நம்ம கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆனல் யூரினரி போர்ஷன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கால்களை ஃபுல்லா சிசரிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ சிசரிங் பண்ணும்போது பாஸ்ல வந்து அடிபாஸ்ல வந்து கொஞ்சம் முடி இருந்தது. அதை வந்து சிசர்லேயே தான் எடுத்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால வந்து அதை சிசர்லேயே எடுத்தாச்சு. செஸ்ட் போர்ஷன்ல கொஞ்சம் பிசுறு இருந்ததுனால கொஞ்சம் நீட்டா எடுக்க வேண்டியதா இருந்தது. அதையுமே நம்ம பண்ணிட்டோம். ஆனா கொஞ்சம் அந்த லெக் ஒட்டி போற அந்த போர்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் ஜீரோ ட்ரிம் பண்ண வேண்டியதா இருந்தது யூரினரி போர்ஷன் கிட்டக்கு. ஏன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கட்டிகள் இருந்தது. டெய்ல் எல்லாமே நீட் பண்ணிட்டு குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குட் பாயா பிஹேவ் பண்ணாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. குளிக்கும் போது அவாட்டு அமைதியா நின்றுகிட்டே இருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி வந்து வரும்போதெல்லாம் ஜாலியா இருக்கும். ரொம்ப ஆடுவாங்க தெரியுமா, தண்ணி பட்டோன்னே தெரிச்சு ஓடுவாங்க பாத்தீங்களா, அதுதான் கொஞ்சம் காம்ப்ளிமெண்டா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன செய்யறோன்னே தெரியாம அவங்களே போய் எங்கேயாவது இடிச்சுக்குவாங்க. அதுதான் தப்பு. ஸோ இவங்க வந்து நல்லா ஜாலியா நம்ம கூட அப்படியே அமைதியாவே இருந்தாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட ஆரம்பிச்சாச்சு. ப்ளோ ட்ரையர் ஃபேஸ்க்குள்ள மட்டும் கொஞ்சம் பயந்தாங்க. பட் ஆனா அலோவ் பண்ணிட்டாரு. ஃபேஸ்க்குள்ள மட்டும் கொஞ்சம் பயந்தாங்க. கேமரால லைட்டா டஸ்ட் பட்டுச்சு. வெரி சாரி. ஸோ அவங்க வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.